திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு முக்தியாம், மதுரையில் வாழ்கிறவங்களுக்கு முக்தியாம், திரு அண்ணாமலைன்னு நினச்சவங்களுக்கு முக்தியாம், காசியில் போய் இறந்தால் முக்தியாம். அதுக்காக எல்லாரும் காசியில் போய் சாக முடியுமா? அம்மா மக்களுக்கு ஒரு ஆசை, சாவறதுக்கு முன்னால் ஒரு வாட்டியாச்சும் காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. கடனை உடனே வாங்கி கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு ரயில் வண்டியில் ஏறி எல்லாம் இடித்து மோதிக்கிட்டு போயாச்சும் ஒரு தரம் அந்த காசிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அந்த கங்கையில் குளிச்சுட்டு வந்துட்டா பாவம் எல்லாம் போகும்னு நம்ப மக்க. இப்படித்தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டமாக இங்கேருந்து கிளம்பினோம். அப்படி நாங்கள் கூட்டமாக போனோமா, ஒரு வழியாக காசியை போய் சேர்ந்தோம். வாரணாசின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் விஸ்வநாதரை இடித்து பூந்துக்கிட்டு போய் தரிசனம் பண்ணினோம். அவங்க கையால் கங்கை தண்ணியை ஊற்றலாம்னு நாங்கள் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சோம். ஆனால் துட்டு 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 துட்டுன்னு பிடுங்கிடுறாங்கப்பா. அங்கே நம்ம ஊர் கோயில்கள்லாம் அப்படி கிடையாது. ஏதோ போனோமா சாமி தரிசனம் பண்ணோமா, விஷ்டம் இருந்தால் ஏதோ காசை போடுறோம் வாங்கிக்கிறாங்க. அங்கே அப்படி இல்லை. துட்டை கொண்டா தட்சிணாவை கொண்டான்னு போட்டு நம்மளெல்லாம் பாடா படுத்திடுறானுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல. அப்புறம் கங்கையில் போய் முழுகினா ரொம்ப புண்ணியம்னு சொன்னாங்களேன்னு போனோம். போனால் பாதி வெந்துக்கிட்டு இருக்கிற பணம்லாம் முதக்குது. ஹரிச்சந்திரா கட்டத்தில் பயமாக இருந்துச்சு. அம்புட்டு தூரம் போயிட்டு நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே சேர்ந்து என்னை ஒரே அமுக்கா தண்ணிக்குள்ளே அமுக்கிருச்சுங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்க, பாவம் போக வேண்டாமான்னுட்டு. என்னத்தை பாவம் போச்சோ என்ன போச்சோ தெரியல. அந்த கங்கையில் வேண்டாம் வெறுப்பாதே ஒரு குழியை போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறமா அலகாபாத்துக்கு போகணும் நாங்கள். அதுதான் நம்ம நேரு மாமா இல்லை, அவருடைய குடும்பம் இருந்த இடம் இல்லை அலகாபாத்து. அங்கே திரிவேணி சங்கமம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும் நாங்கள். அது என்ன திரிவேணி சங்கமம்? கங்கா யமுனா அது ரெண்டு தான் ஓடி வந்து இப்படி சேருது. அந்த போட்டுக்காரன் ஓட்டுறவன் சொன்னேன், இது இங்கே சரஸ்வதி அந்தர்வாகினியாக ஓடுறான்னு. எனக்கு ஒன்றும் புரியல. அதோ கண்ணுக்கு தெரியாமல் அடியில் வந்து சேர்ந்துக்கிறாளாம். அதுதான் கங்கா யமுனா போல இருக்குன்னு. அம்மா சரஸ்வதியும் அடியில் இருக்காம்மா அப்படின்னு அவன் சொன்னேன். அங்கேயும் பார்த்து அப்படி போட்டெல்லாம் பயந்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, கயா போகணும், அங்கே தான் புத்தருக்கு ஞானம் வந்த போதி மரம் இருக்குன்னாங்க. பார்த்தா என்னால் முடியல. இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் உடம்பு விட்டு போச்சு. இந்த கயா போகலாம்னு பேசிக்கிட்டு இருந்தபோது எங்களோட ரவிச்சந்திரன் ஒரு பையன், அவனுக்கு குறுக்க பிடிச்சிக்கிச்சு. ஆத்தா என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு இப்படியே வளைஞ்சிக்கிட்டு நின்றுட்டேன். என்ன செய்யறதுன்னு தவிக்கிறோம் எல்லாரும். நான் இருக்கேன்ல, அப்புறம் அவங்களுக்கு என்ன கவலை. ஆனால் ஒன்று, அங்கே போய் முருங்கை இலையை எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டேன், இதா இப்படி இருக்குமில்ல காய், முருங்கை காயின்லாம் தமிழில் சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க என்னமோ செஞ்சு தேடினாங்க, ஓடினாங்க, என்னமோ செஞ்சாங்க. இதை இப்படி காட்டினேன். இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச அளவில் ட்ரம்மு ஸ்டிக்குன்னு ஏதோ சொல்லி வச்சேன். கொண்டாந்துட்டாங்களே தா இம்புட்டு முருங்கைக்கீரையை அப்படி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வரவும் இதுதான் ஐயா எங்கள் ஊரில் இது பெரிய மருந்துன்னு சொன்னேன். அவன் என்னமோ புரிஞ்சாப்புல தலையை ஆட்டினான். இந்த முருங்கை கீரையை எடுத்து உப்பு வேணுமே, உப்புக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் நமக்கு வேண்டியதெல்லாம் உப்பு தானே உடனே கொண்டாந்துட்டான். என்னன்னு கேட்டால் நமக்குன்னா உப்பான், நமக்கு வேண்டியது உப்பு தானே கொண்டா நமக்க அப்படின்னு கொண்டாந்து சொல்லி அதை நல்லா அந்த இலையோடு வச்சு நல்லா அரைச்சி அவனுக்கு அந்த இடுப்பில் பத்து போட்டு விட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருந்தேன் அந்த பத்தை போட்டுக்கிட்டு. அப்புறம் நெளிஞ்சான். பட்டக்குன்னு விட்டு போச்சு, குறுக்கு வழியே இல்லைன்னா.